ஹாய். சோ நம்ம ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்த பேங்க் நோட்டிபிகேஷன் வந்துருச்சு. அதுவும் SBI PO வந்திருக்கு. சோ எவ்வளவு வேகன்சியோட பாத்தீங்கன்னா 1500 வேகன்சியோட வந்திருக்கு. சோ நமக்கு இப்போ 1500 போட்டிருக்காங்கன்னா போன வருஷத்தோட 3 times அதிகமா வந்திருக்கு. அதாவது லாஸ்ட் இயர் நமக்கு 2024ல பாத்தீங்கன்னா 600 வேகன்சி போட்டாங்க. லாஸ்ட் இயர் 2025ல பாத்தீங்கன்னா 541 வேகன்சி தான் வந்திருந்துச்சு. இப்போ பாருங்க 1500 வேகன்சி. அப்ப நிறைய நமக்கு போட்டிருக்காங்க, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதுல இருந்து நமக்கு இருக்கு. சோ இதோட salary நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா 1 இயருக்கு 21.97 lakhs வந்து நமக்கு சேலரியா கொடுக்குறாங்க. சோ அப்போ ஒரு மந்த்துக்கு எவ்வளவு இருக்கும் நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்க. ஒரு மந்த்துக்கு எவ்வளவு சார் வரும்? சோ கிட்டத்தட்ட க்ளோஸ் டு ஒரு 1.5 lakhsக்கு மேலேயே தான் வந்துரும் உங்களுக்கு. சோ இதுல ரெஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம். ரெஜிஸ்டர் பண்ணாதான் இப்ப எக்ஸாம் எழுத முடியும். சோ ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படின்னா நம்ம ஸ்டார்டிங் டேட் வந்து June 18 ஸ்டார்ட் ஆகி லாஸ்ட் டேட் எப்படின்னா July 8 வரைக்கும் தான் உங்களுக்கு டைம் இருக்கு. சோ அதுக்குள்ளே ஸ்பீடா அப்ளை பண்ணிருங்க. சோ இதுல இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் ஷெட்யூல் என்ன அதுனா அது ரொம்ப கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். நம்ம இனிமே படிக்க பிளான் பண்ண போறோம்னு வரும்போது எந்த மாசம் நமக்கு இந்த எக்ஸாம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சாதான் அதுக்கேற்ற நம்ம பிளான் போட்டு படிக்க முடியும். சோ ஃபர்ஸ்ட் பிலிம்ஸ் எக்ஸாம் என்ன டேட்ல நடக்குதுன்னா ஆகஸ்ட் மந்த் நடக்குது. அது ஃபர்ஸ்ட் வீக்கா இருக்கலாம் மேக்ஸிமம். சோ ஒன்ஸ் பிலிம்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் மெயின்ஸ் எக்ஸாம் பாத்தீங்கன்னா செப்டம்பர் மந்த் நடக்குது. அப்போ ஆகஸ்ட்ல இருந்து அடுத்த மாசமே நமக்கு மெயின்ஸ் எக்ஸாம் இருக்கு. சோ இந்த மெயின்ஸ் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமே அக்டோபர் நவம்பர்ல நமக்கு ஸ்டேஜ் 3 இன்டர்வியூ வந்துருது. இன்டர்வியூ நமக்கு கூப்பிட்டுறாங்க. சோ அதுக்கப்புறமா நமக்கு ஃபைனல் ரிசல்ட் நவம்பர் டிசம்பர்ல வருது. சோ இதுல இருந்து என்ன தெரியுது, இந்த வருஷம் நம்ம இப்ப ஸ்டார்ட் பண்றோம்னா இந்த வருஷம் எண்ட்ல டிசம்பர் 2026ல நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வரும். இப்ப நம்ம படிக்க ஆரம்பிக்கிறோம்னா இந்த வருஷத்தோட எண்ட்லயே நமக்கு வேலை கிடைக்கும். சோ கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் தான் இந்த ப்ராசஸ். ஸோ 6 மாசம் மட்டும் நீங்க தெளிவா இருந்து படிச்சிட்டீங்கன்னா இந்த வருஷம் லாஸ்ட், அடுத்த வருஷம் உங்களுக்கான வருஷமா இருக்க போகுது. ஸோ வேகன்சி எவ்வளவு போட்டிருக்காங்க? ஸோ நான் சொன்ன மாதிரி 1500 வேகன்சி போட்டிருக்காங்க. ஸோ 1500 வேகன்சிஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அதையே அவங்க கேட்டகரி வைஸா பிரிச்சிடுறாங்க. ஸோ அதாவது இப்போ எஸ்சிக்கு வந்து 216, எஸ்டிக்கு வந்து 108 அண்ட் ஓபிசிக்கு வந்து 390 அண்ட் அப்படி சொல்லிட்டு இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அண்ட் அன்ரிசர்வ்ட். ஓபிசி நான் கிரீமி லேயர்ல இருந்தீங்க அப்படின்னா நீங்க ஓபிசி சர்டிஃபிகேட் யூஸ் பண்ணி யூ கேன் கம் அண்டர் திஸ் கேட்டகரி. 390 வேகன்சிஸ்க்கு யுவர் எலிஜிபிள். ஸோ இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா இதுலயே பாத்தீங்க அப்படின்னா ரெகுலர் வேகன்சிஸ் இருக்கு அண்ட் பேக்லாக் வேகன்சிஸ் ரெண்டெண்ணா இருக்கு. ஸோ ரெகுலர் வேகன்சிஸ் வந்து ஜென்ரலி இந்த வருஷம் ஃப்ரெஷ்ஷா ஓப்பனிங் போட்டிருக்காங்க. ஸோ 2026க்கு எனக்கு இவ்வளவு தேவை அப்படின்னு சொல்றது தான் வந்து ரெகுலர் வேகன்சிஸ். அப்போ பேக்லாக் வேகன்சிஸ்னா ஸோ அந்த டேர்மே நமக்கு ஃபெமிலியரா தான் இருக்கு, ரைட்டா? ஸோ போன வருஷம் ஃபில் ஆக வேண்டிய ரோலை இந்த வருஷம் எடுத்துக்கிறாங்க. அது அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆயிருக்கு. ஸோ போன வருஷம் அவங்களுக்கு குவாலிஃபைட் கேண்டிடேட்ஸ் கிடைக்கல. ஸோ நம்ம எல்லாருமே வந்து எக்ஸாம் என்ன சொல்றது, ஐயா எனக்கு வரல இவ்வளவு மார்க் மிஸ் பண்ணிட்டு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். பட் அவங்க எதிர்பார்க்குற கேண்டிடேட்ஸ் கிடைக்கலன்றனால அந்த ரோல் வந்து அப்படியே எடுக்காம இந்த வருஷம் கேரி ஃபார்வர்ட் ஆயிருக்குன்னா பாருங்க. ஓகேவா? ஸோ சான்சஸ் ஆர் ஆல்வேஸ் தேர். அது இந்த வருஷம் 1500 வேகன்சிஸ் வரும்போது மேம் சொன்ன மாதிரி 3 times ஹையர் than லாஸ்ட் இயர், ரைட்டா? ஸோ ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இந்த வாட்டி கிராக் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் ரியலி ஹை. கிளியர்? எலிஜிபிலிட்டி. ஸோ எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் ஏன்னா எல்லாருக்குமே அந்த ஒரு இது இருக்கும். அதாவது இதுல 2 லெவல் ஆஃப் எலிஜிபிலிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். இதுல நான் என்ன மாதிரி குவாலிஃபை ஆயிருக்கணும், என்ன மினிமம் என்ன டிகிரி நான் முடிச்சிருக்கணும். ஸோ மினிமம் நீங்க வந்து ஒரே ஒரு டிகிரி யூஜி கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் ரெகுலர் யூனிவர்சிட்டியில. இந்த கரஸ்ல பண்றது ஆன்லைன்ல டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அது நீங்க பிஜில பண்ணிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. பட் யூஜி நீங்க ஒரு ரெகுலர் காலேஜ்ல போய் பண்ணிருக்கணும். ரெகுலர் யூனிவர்சிட்டியில இருந்து பண்ண சர்டிபிகேட் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டி. செகண்ட் எலிஜிபிலிட்டி வந்து ஏஜ். ஸோ ஏஜ் பொறுத்த வரைக்கும் 21ல இருந்து 30 இயர்ஸ், அதாவது மினிமம் 21 இயர்ஸ் இருக்கணும். மேக்ஸிமம் 30 இயர்ஸ் வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். பட் இருந்தாலும் தேர் இஸ் அ ரிலாக்ஸேஷன். ஸோ கேட்டகரி வைஸ் தேர் இஸ் அ ரிலாக்ஸேஷன். அதாவது இப்போ ஓபிசி கேட்டகரி நான் கிரீமி லேயர்ல இருந்தீங்க அப்படின்னா யூ வில் கெட் அ ரிலாக்ஸேஷன் ஆஃப் 3 years ஃப்ரம் த எக்ஸிஸ்டிங் ஏஜ். ஸோ எக்ஸிஸ்டிங் ஏஜ் என்னது? மேக்ஸிமம் ஏஜ் இஸ் 30 years, ரைட்டா? அதுல இருந்து யூ கேன் ரைட் அப் டு 33 years. Again, இதுவே நீங்க SC ST இருக்கிறீங்க அப்படின்னா you will get the maximum eligibility of the relaxation of 5 years. So till 35 you can write. ஓகேங்களா? Again இந்த வாட்டி அப்ளிகேஷன் ஃபீஸ் so general EWS and OBC கேட்டகரிஸ்க்கு வந்து 750. ஓகேங்களா? Again SC ST and physically challenged வந்து there are no fees, nil. And புதுசா கொண்டு வந்தது என்ன அப்படின்னா சிபில் ஸ்கோர் செக் பண்றாங்க இந்த வாட்டி. இஃப் சப்போஸ் நீங்க வந்து கரண்ட்லி எங்கேயாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க and you have taken loans, அதை கரெக்டா பே பண்றீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஓகேவா? சிபில் ஸ்கோர் வந்து நல்லா தான் இருக்க போகுது.
இன்கேஸ் இல்ல நம்ம டிஃபால்ட்டரா இருக்கிறோம், we are not paying some EMIs அப்படின்னா சிபில் அஃபெக்ட் பண்ணிருக்கும். ஸோ இந்த வாட்டி அதை செக் பண்றாங்க. ஸோ பிஃபோர் அப்ளைங் அது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி. அதே மாதிரி கிரெடிட் கார்டு நீங்க வாங்கிட்டு அந்த இதை பே பண்ணாம இருந்தாலும் உங்க சிபில் அஃபெக்ட் ஆகும். அதனாலயும் உங்களால எக்ஸாம் எழுத முடியாம போகலாம். ஸோ உங்களோட சிபில் ஸ்கோரை நீங்க பே பண்ண வேண்டியது இருக்குன்னா அதை கிளியர் பே பண்ணிருங்க. பே பண்ணிட்டீங்கன்னா சிபில் ஸ்கோர் நார்மல் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா நீங்க எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்னன்னா இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கு. ஸோ நம்ம எப்பயுமே பார்த்த மாதிரி நம்ம ப்ரிலிம்ஸ் இருக்கு, மெயின்ஸ் இருக்கு, இன்டர்வியூ இருக்குன்னு பார்த்தோம்ல. ஸோ அதுல ப்ரிலிம்ஸ்ல என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்குன்னா நம்மளோட சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ். பிலிம்ஸுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ், அதுக்கப்புறம் ஆப்டிடியூட், அதுக்கப்புறம் ரீசனிங். இங்கிலீஷ்ல நம்ம நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 40 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. 40 கொஸ்டினுக்கு அவங்க கொடுக்குற டைம் பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ். அதே மாதிரி ஆப்டிடியூட்ல அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ் வந்து 30 கொஸ்டின்ஸ் தான், ஆனால் கொடுக்குற டைமிங் வந்து 20 மினிட்ஸ். ஸோ ரீசனிங் 30 கொஸ்டின்ஸ், கொடுக்குற டைம் வந்து 20 மினிட்ஸ். அப்போ 3 செக்ஷன்லையும் 20 மினிட்ஸ் வச்சு டோட்டலாக 1 hour கொடுக்குறாங்க. ஸோ அந்த 1 hourல இந்த எக்ஸாம்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதில் முக்கியமான நல்ல விஷயம் என்னன்னா இதுல செக்ஷனல் மார்க், செக்ஷனல் கட் ஆஃப் கிடையாது. செக்ஷனல் டைமிங் இருக்கு, ஆனா செக்ஷனல் கட் ஆஃப் கிடையாது. ஓவரால் கட் ஆஃப் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் நம்ம சொன்ன மாதிரி ஆகஸ்ட் மந்த் நமக்கு நடக்கும். இன்னும் 1 month நமக்கு டைம் இருக்கு. ஸோ இதுல ஒன்ஸ் நீங்க வந்து பிலிம்ஸ் கிராக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை அடுத்தது மெயின்ஸ் எக்ஸாமுக்கு கொண்டு போறாங்க. அதாவது செப்டம்பர் மந்த் நடக்க போற எக்ஸாமுக்கு நீங்க போவீங்க. ஸோ இது டோட்டல் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து 200 மார்க்ஸ் பிளஸ் டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் ஒரு 30 மார்க்ஸுக்கு நடக்குது. ஸோ என்னென்ன செக்ஷன் இருக்குன்னு பாருங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்த ரீசனிங் செக்ஷன் அண்ட் கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து 40 கொஸ்டின்ஸ் வருது. பட் அதுக்கு மார்க் பார்த்தீங்கன்னா 60 மார்க்ஸ். ஸோ டைமிங் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒவ்வொரு செக்ஷனுக்கு, இந்த செக்ஷனுக்கு 50 மினிட்ஸ் கொடுக்குறாங்க. இதே டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரேஷன், அதாவது நம்மளோட ஆப்டிடியூட். ஸோ ஆப்டிடியூடுக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா 30 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, 60 மார்க்ஸ். அதாவது நம்மளோட டேட்டா இன்டர்பிரேஷன்ல நமக்கு 30 கொஸ்டின் 60 மார்க்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க் நமக்கு கிடைக்குது. ஸோ நல்ல சூப்பரா ஸ்கோர் பண்ணலாம். டைமிங்கும் பார்த்தீங்கன்னா நல்ல தாராளமா இருக்கு, 45 மினிட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ தேர்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ். ஜென்ரல் அவேர்னஸ் நமக்கு தெரியும், ஜிகே கரண்ட் அஃபேர்ஸ் தான் அது. ஸோ அதுவுமே வெயிட்டேஜ் வந்து 60 கொஸ்டின் 60 மார்க்ஸ் இருக்கு. அதுக்குமே டைமிங் நிறைய கொடுக்குறாங்க, 45 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ், இப்போ நிறைய பேர் என்ன கேட்பாங்க, இங்கிலீஷ்ல நான் வீக்கா இருக்கேன், நான்லாம் எக்ஸாம் கிராக் பண்ண முடியுமா? இங்கிலீஷ் லாங்குவேஜ் அவங்க கொடுத்தது பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸே 40 கொஸ்டின்ஸ் தான். அதுல மார்க்கும் பார்த்தீங்கன்னா 20 மார்க்ஸ் தான். ஸோ இங்கிலீஷ்ல வீக்கா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, மேக்ஸ்ல வீக்கா இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ எல்லாருமே ஈஸியா கிராக் பண்ற மாதிரி தான் இருக்கு. 40 கொஸ்டினுக்கு 20 மார்க்னா ஒரு கொஸ்டினுக்கு 0.5 மார்க் தான். ஸோ பிரச்சனையே ப்ராப்ளமே இல்லை. மார்க் கம்மியானா கூட கொஞ்சம் தான் கம்மியாகும். ஸோ இதுல மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி இதை விட்டா கூட, அதாவது இதுல ஃபோக்கஸ் பண்ணாம ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாம இருந்தாலும் நம்மளால கிராக் பண்ண முடியும், ஈஸியா கிராக் பண்ண முடியும். ஸோ 200 மார்க்ஸ் 3 hours போகுது. டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் இதை தாண்டி என்ன, இமெயில் ரைட்டிங், அதுக்கப்புறம் சிச்சுவேஷன் அனாலிசிஸ் ஒன்று கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் ரிப்போர்ட் ரைட்டிங் ஆர் ப்ரிசைஸ் ரைட்டிங். இதுல ரெண்டுல ஏதாவது ஒன்று நீங்க செலக்ட் ஆப்ஷனா கொடுக்குறாங்க, நீங்க செலக்ட் பண்ணி எழுதிக்கணும். ஒவ்வொரு இதுக்குமே 10 மார்க்ஸ் வச்சு மொத்தம் 30 மார்க்ஸ் 30 மினிட்ஸ். கிளியரா? சோ டோட்டலா எவ்வளவு மார்க்ஸ்க்கு 230 மார்க்ஸ் இருக்கு. டைமிங் பாத்தீங்கன்னா 3 hours 30 மினிட்ஸ் நமக்கு எக்ஸாம் நடக்குது. சோ இப்போ என்னன்னா இந்த பிலிம்ஸ் முடிச்சுட்டு மெயின்ஸுக்கு வரும்போது ஒரு முக்கியமான ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா சான்சஸ். ஸோ இப்போ புதுசாக கொண்டு நம்ம யூபிஎஸ்சிலாம் சான்சஸ் இருக்குல்ல, இவ்வளோ அட்டெம்ப்ட் தான் எடுக்க முடியும்னு, அதே மாதிரி இதுக்கும் கொண்டு வந்திருக்காங்க. இதுல வந்து அன்ரிசர்வ் கேட்டகரிக்கெலாம் வந்து 6 சான்சஸ் கொடுக்குறாங்க. நம்மளோட ஓபிசி, அதுக்கப்புறம் ஓபிசிலே டிசேபிள்டா இருக்கிறவங்க அவங்களுக்கும் 9 சான்சஸ் கொடுக்குறாங்க. எஸ்சி எஸ்டி அதில் டிசேபிள் ஆகிறவங்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது, அவங்களுக்கு சான்சஸ் கிடையாது, அவங்க எவ்வளோ அட்டெம்ப்ட்ஸ்னாலும் எழுதிக்கலாம். இந்த சான்சஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எழுதுறீங்களா, ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் கிராக் பண்றீங்க. கிராக் பண்ணதும் உங்களை மெயின்ஸுக்கு உங்களுக்கு இது வரும், நீங்க மெயின்ஸுக்கு வரதுக்காக உங்களுக்கு லெட்டர் வரும், நீங்க மெயின்ஸுக்கு போறீங்க. இப்போ மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுறீங்க, ஒருவேளை கிராக் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் வேலைக்கு போயிருவீங்க, அது செகண்டரி. பட் எக்ஸாம் கிராக் பண்ணல அப்படின்னா அதை ஒரு சான்ஸா எடுத்துப்பாங்க. நீங்க ஒரு மெயின்ஸ் அட்டெம்ப்ட் கொடுத்துட்டீங்கல்ல, ஸோ அது ஒரு சான்ஸ். அதாவது எக்ஸாம்பிள் சொல்ல போனா, நீங்க போய் எக்ஸாம் ஹால்ல போய் காலை வைக்கிறீங்கல்ல, காலை வச்சு எழுத போறீங்கல்ல, அப்படி போயிட்டாலே அது ஒரு சான்ஸ். மேம் அப்படின்னா ஒரு டவுட். இப்போ சப்போஸ் நான் வந்து ப்ரிலிம்ஸ் வந்து கிராக் பண்ணிட்டேன், ஆனா நான் வந்து மெயின்ஸ்க்கு நான் போகல, அதனால சரியா ப்ரிப்பேர் பண்ணல, நான் தேவையில்லாம அட்டெம்ப்ட் வேஸ்ட் பண்ணேன். சோ இது எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க, இப்போ நீங்க பிலிம்ஸ் கிராக் பண்ணிட்டீங்க ஒருவேளை, இப்போ உங்களால மெயின்ஸ்க்கு போகலாம், பட் உங்களுக்கு கான்ஃபிடன்ட் இல்ல, நான் மெயின்ஸ் கிராக் பண்ண மாட்டேன்னு எனக்கு தோணுது, அதனால நீங்க போகாம இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்டெம்ப்ட் சான்ஸ் எடுக்க மாட்டாங்க, அது 0 தான், 0 சான்ஸ் தான். நீங்க அதுக்கப்புறம் எழுத போறதா உங்களோட ஃபர்ஸ்ட் சான்ஸா இருக்கும். அதான் சொன்னேன், நீங்க எக்ஸாம் ஹால்ல போய் காலை வச்சிட்டீங்கன்னா அது உங்களோட ஒரு சான்ஸா கவுண்ட் ஆயிரும். ஓகேவா? சோ எக்ஸாமுக்கு போகலைன்னா அது கவுண்ட் ஆகாது. இப்படி உங்களுக்கு சான்சஸ் தான். ரிசர்வ் அன்ரிசர்வ்ல 6, ஓபிசிக்கு 9, எஸ்சி எஸ்டிக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது.
ஓகே, ஃபேஸ் 3 இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்துருப்பீங்க. 3 லெவலா வந்து இதை கேட்டகரைஸ் பண்ணிருக்காங்க, 3 ஃபேஸா பண்ணிருக்காங்க. ஸோ ஃபேஸ் 1 ப்ரிலிம்ஸ் பார்த்துருப்பீங்க, ஃபேஸ் 2 ஸோ மேம் ரெண்டையுமே கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஃபேஸ் 3 இஸ் ஆல் அபவுட் சைக்கோமெட்ரிக், ஜிடி அண்ட் இன்டர்வியூ. 3 சேர்ந்தது தான் ஃபேஸ் 3. ஸோ இதுல சைக்கோமெட்ரிக் வந்து திஸ் ஹஸ் நத்திங் டு என்ன சொல்றது ஆட் யுவர் ஸ்கோர்ஸ் அப்படின்ற மாதிரி இதுல எதுவுமே கிடையாது. ஏன்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு கேண்டிடேட்டை வந்து ப்ரொஃபைல் பண்றது தான். அதாவது ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க, சிச்சுவேஷன் பேஸ்ட் கொஸ்டின்ஸாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு நீங்க ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணுவீங்க. இதை பேஸ் பண்ணி ஓகே இந்த கேண்டிடேட் வந்து இவர் இப்படிப்பட்ட பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அப்போ இந்த பர்சனாலிட்டிக்கு இந்த ரோல் அண்ட் டெசிக்னேஷன் நம்ம அசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட போஸ்டிங்க்கு இது யூஸ் ஆகும். மேபி ஈவன் டு சம் லெவல் பின்னாடி வந்தோம் அப்படின்னா உங்க இன்டர்வியூலயே வந்து இந்த கேண்டிடேட் இந்த ப்ரொஃபைலிங்கை வச்சு தான் வந்து அவங்க கொஸ்டின்ஸே வந்து ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ இது சைக்கோமெட்ரிக். ஓகேங்களா. அடுத்தது ஜிடி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ரெகுலர் குரூப் டிஸ்கஷன். ஸோ எஸ்பிஐல அது எப்பவுமே தவறாம கண்டக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஜிடிக்கு நமக்கு 20 மார்க்ஸ் இருக்கு. ஓகே, அண்ட் இன்டர்வியூ. ஸோ இன்டர்வியூக்கு 30 மார்க்ஸ் இருக்கு. ஓகேங்களா. ஸோ டோட்டல் நான் சொன்ன மாதிரி சைக்கோமெட்ரிக்கு வந்து எங்கேயுமே கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. சைக்கோமெட்ரிக் மட்டும் மார்க் கொடுக்க மாட்டாங்க. அது வந்து ஒருத்தரோட பர்சனாலிட்டி மட்டும் தான் நம்ம ஐடென்டிஃபை பண்றோம். ஏன்னா இப்போ ஓகே அந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து இவரு இந்த பர்சனாலிட்டி தெரிஞ்சா இதுக்கு எப்படி மார்க் கொடுக்க முடியும்? ஏன்னா இதுல ரைட் ஆன்சர் ராங் ஆன்சர்னே ஒன்று கிடையாது. ஏன்னா இது பியூர் அண்ட் பியூர் சிச்சுவேஷன் பேஸ்ட் தான். ஸோ அப்படி வரும்போது ஓகே சோ அண்ட் சோ கேண்டிடேட் கேன் ஃபிட் இன்டு திஸ் ரோல் அப்படின்னு அவங்களுக்கு அவங்க என்ன சொல்றாங்க அவங்க ஃபைன் பண்றதுக்கும் போஸ்டிங் அது போடுறதுக்கும் யூஸ் ஆகும். சோ தட் நீங்க உங்களோட ஒரு பெஸ்ட் ஃபிட் ரோல்குள்ள போயிருவீங்க. ஓகேங்களா. சோ அதுக்கு தான் சைக்கோமெட்ரிக்ல வந்து உங்களுக்கு எதுவுமே எடுக்கிறது இல்ல. ரிமைனிங் 2 திங்ஸை வந்து உங்களுக்கு மார்க்கா கவுண்ட் பண்றாங்க அப்படின்னா ரீசன் அதுதான். ஸோ டோட்டலா இதுக்கு வந்து 50 மார்க்ஸ். ஸோ போத் குரூப் எக்ஸசைஸ் அண்ட் இன்டர்வியூவை சேர்த்து 50 மார்க்ஸ்க்கு எடுத்துக்கிறாங்க. ஓகே, இதோட ஃபைனல் செலெக்ஷன். ஸோ ஃபார் நம்ம பார்த்துருப்போம் ஃபுல்லாவே ரைட்டா. ஸோ இங்க வந்து நம்ம பிலிம்ஸ் பார்த்துருப்போம், மெயின்ஸ் பார்த்துருப்போம், அண்ட் இப்போ சைக்கோமெட்ரிக், ஜிடி அண்ட் இன்டர்வியூவும் பார்த்துருப்போம். பட் ஆனா இதுல பிலிம்ஸ் ஸ்கோரை கணக்குல எடுத்துக்க மாட்டாங்க. அதாவது அது ஜஸ்ட் குவாலிஃபைங் பேப்பர் தான். ஓகேவா. எதெல்லாம் எடுத்துப்பாங்க அப்படின்னா மெயின்ஸ் மார்க்கையும் குரூப் எக்ஸசைஸ் அண்ட் இன்டர்வியூ மார்க்ஸை மட்டும் தான் எடுத்துப்பாங்க. ஸோ நம்ம 100 மார்க்ஸ் எடுத்தது பிரச்சனை இல்லை. அது ஜஸ்ட் குவாலிஃபைங் ஃபார் அஸ் டு என்டர் இன்டு த நெக்ஸ்ட் ஃபேஸ், நெக்ஸ்ட் அதர் 2 ஃபேஸஸ் வச்சுக்கலாம். மெயின்ஸ் மார்க்கை நம்ம 200 மார்க்ஸ்க்கு எழுதியிருப்போம் அண்ட் 30 மார்க்ஸ் ஆப்ஜெக்ட் நம்ம டிஸ்கிரிப்டிவ் ரேட்டிங் பார்த்துருப்போம் ரைட்டுங்களா. ஸோ அது 230 பிளஸ் குரூப் எக்ஸசைஸ் வந்து 50, டோட்டலா 280 மார்க்ஸ் நம்ம எழுதியிருப்போம். இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 100க்கு கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ 100க்கு எப்படின்னா ஓகே 280 எடுத்தது அப்படியே 100க்கா அப்படின்னு கிடையாது. 230 மார்க்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம மெயின்ஸ் எடுத்துருக்கோம்ல, அந்த 230 உள்ளதை 75 மார்க்ஸ் கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. நீங்க எவ்வளவு மார்க் எடுத்தாலும் அவுட் ஆஃப் 75 எவ்வளவு வருதோ அதை எடுத்துப்பாங்க. குரூப் எக்ஸசைஸ் இன்டர்வியூல சேர்த்து நீங்க எவ்வளவு மார்க் 50க்கு எடுத்திருந்தாலும் அதை 25க்கு கன்வெர்ட் பண்ணி அந்த 2 சம் பண்ணி 100க்கு நீங்க எவ்வளவு வாங்கியிருக்கீங்க, ஓகே அப்ப கட் ஆஃப்க்கு நீங்க எவ்வளவு ஸ்கோர் பண்ணிருக்கீங்கன்றத செக் பண்ணுவாங்க. ஸோ இப்படிதான் உங்களோட ஃபைனல் செலக்ஷனை வந்து டிசைட் பண்ணுவாங்க. கிளியர். ஸோ ஃபார் என்னெல்லாம் பார்த்திருப்போம் அப்படின்றத கிளியரா பார்த்துங்க. ஸோ எஸ்பிஐ நோட்டிபிகேஷன் வெளியிட்டாச்சு. ஸோ கிளியரா பார்த்திருப்பீங்க 1500 வேகன்சிஸ், salary டிஸ்கஸ் பண்ணிருப்போம். அதுக்கப்புறம் உங்களோட எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாஸ் என்னென்னு பார்த்துருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து குவாலிஃபிகேஷன் வந்து எனி டிகிரி நீங்க எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஏஜ் எலிஜிபிலிட்டி பார்த்திருப்பீங்க 21 to 30 years அண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் கேட்டகரி. உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கு, அது எந்தெந்த கேட்டகரிஸ்ன்றதே பார்த்திருப்பீங்க. அடுத்து என்ன பார்த்திருந்தோம். அப்புறம் செலக்ஷன் ப்ராசஸ் எக்ஸாம்ஸ் என்னென்ன 3 ப்ராசஸ் இருக்கு. பிலிம்ஸ், மெயின்ஸ், அதுக்கப்புறம் இன்டர்வியூ, ஜிடி பிளஸ் இன்டர்வியூ நமக்கு இருக்கு. ஸோ அதுக்கப்புறமா அதுல பிலிம்ஸ் நமக்கு என்னெல்லாம் இருக்குன்னா இங்கிலீஷ், ஆப்டிடியூட், தென் ரீசனிங், இந்த 3 செக்ஷன் இருக்கு. அதே மெயின்ஸுக்கு போயிட்டீங்கன்னா இதே 3 செக்ஷன் பிளஸ் நமக்கு ஜென்ரல் அவேர்னஸ் ஜிகேயும் இருக்கு. ஸோ அதனால செக்ஷனல் டைமிங் பார்த்தோம். பிலிம்ஸ் வந்து 100 மார்க்ஸுக்கும் இது ஒரு 230 மார்க்ஸுக்கும் நமக்கு டிஸ்கிரிப்டிவ் சேர்த்து 230 மார்க்ஸுக்கும் வந்துருந்துச்சு. தென் அதுக்கப்புறமா தேர்டு இன்டர்வியூ. ஸோ பார்த்துருப்பீங்க 50 டோட்டலாக வந்து 30 மினிட்ஸ் 50 மார்க்ஸுக்கு நமக்கு இருந்துச்சு. கரெக்டா. ஸோ ஃபைனல் செலெக்ஷன் எப்படி பண்ணுவாங்கன்றதையும் கிளியரா பார்த்துருப்பீங்க. நீங்க எவ்வளவு மார்க் எடுத்தாலும் பிலிம்ஸ் கவுண்ட்ல வராது. நீங்க மெயின்ஸ் அண்ட் குரூப் எக்ஸசைஸ் அண்ட் இன்டர்வியூல எடுத்ததை அவுட் ஆஃப் 100க்கு கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. அதுல நீங்க எவ்வளவு வாங்குறீங்களோ தட் இஸ் கோயிங் டு பி யுவர் ஃபைனல் மார்க். ஸோ அப்படிதான் ஃபைனலி யூ ஆர் கோயிங் டு கெட் செலக்டட் ஃபார் திஸ் எக்ஸாம். இதோட ரிசல்ட் எல்லாமே நவம்பர் ஆர் டிசம்பர் 2026 நமக்கு தெரிஞ்சிடும். ஜனவரி நீங்க வந்து ஜாப்ல இருக்கிற, அதாவது உங்களோட உங்க பேருக்கு பின்னாடி SBI PO அப்படின்னு உங்க இதுல வரும்.
ஸோ அதுக்கு தான் நம்ம ஒர்க் பண்ண போறோம். இப்போ என்னெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ ஆகஸ்ட் மாசம் எக்ஸாம்னு தெரிஞ்சிருச்சு. இந்த எக்ஸாமை இன்னும் 1 month தான், நம்ம கிட்டத்தட்ட ஒரு 30 to 40 days தான் நமக்கு டைம் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த 40 daysல நம்ம இந்த எக்ஸாமை கிராக் பண்ணணும். அதுக்கான பிளானிங்கும் அதுக்கான ஸ்ட்ராட்டஜியும் நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த 40 days தான் இருக்கு. இதுக்குள்ள நம்ம இந்த 40 நாள் கரெக்டா பிளான் பண்ணி படிச்சோம்னா கண்டிப்பா நம்ம வந்து எக்ஸாம்ஸை கிராக் பண்ணிடலாம். ஸோ அதுக்கான பிளானிங்கும் வேணும், ஸ்ட்ராட்டஜியும் வேணும். அதை வச்சு நம்ம ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் SBI PO. இதை போறதுக்கான பாத்து வேணும், தெளிவா இருக்கணும், எப்படி போக போறோம், எப்படி அச்சீவ் பண்ண போறோம்ன்ற ஸ்ட்ராட்டஜி வேணும். ஸோ இது எல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா சொல்லித்தரேன். எப்படி நம்ம இந்த 40 daysல இந்த எக்ஸாமை கிராக் பண்ணலாங்கிறத நெக்ஸ்ட் வீடியோல நான் கிளியரா இது பண்றேன். ஸோ அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.